गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். இப்பேற்பட்ட அருமையான யோக மார்க்கத்தை உபதேசம் பண்ண அந்த கபிலவாசுதேவனை பார்த்து தேவகூதி அம்மா முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாளாம். எப்படி உபதேசம் பண்ண, நீ சொல்கிற அந்த சஞ்சிந்தையேத்துன்னு சொன்ன உடனேயே அப்படி ஒன்று வர்ணனையை கேட்டுன்னு வரும்போதே கண்ணு முடினா பகவான் தெரிஞ்சிட்டான். அப்படி ஒரு வர்ணனை வர்ணிச்சிரியேப்பா, நீ இந்த யோக மார்க்கத்தை எவ்வளோ விஸ்தாரமாக சொன்ன, ஒருத்தனை எதிர் பண்ணணும், எது விடணும், எதை நித்தியம் செஞ்சுட்டு வரணும்னு இப்படி எத்தனை விஷயத்த சொன்ன, ரொம்ப சந்தோஷம். அதே போல் நீ எப்படி இந்த யோக மார்க்கத்தை விஸ்தாரமாக சொன்னியோ அதே போல் கொஞ்சம் பக்தி மார்க்கத்தையும் நீ விஸ்தாரமாக சொல்லணும். ரெண்டும் சேர்ந்து தானே வருதுன்னு சொல்லிட்டுருங்க. இப்போ இந்த யோக மார்க்கத்தை எப்படி நீ இவ்வளோ விஸ்தாரமாக சொன்னியோ பக்தியும் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணுறா. அப்புறம் ஒரு ஜீவனானவன் இந்த காலத்துக்கு பயந்துண்டு கெட்ட காலம் வந்துருமோ கஷ்டப்படணுமேன்றதுனால தானே புண்ணியத்தை பண்ணி நல்ல காலத்தை அனுபவிக்கணும்னு ஒருத்தன் இருக்கான். காலத்துக்கு பயப்படுறானோ, அப்போது அந்த காலத்திலேருந்து பயப்படாமல் இருக்க என்ன வழி? இந்த காலமும் இந்த புண்ணிய பாப்பமும் எப்படி ஒன்றுக்கு இந்த காலம் இழுத்து செல்றது அப்படின்றத இந்த காலஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பிரபுவை பற்றியும் வர்ணிக்கணும், இந்த காலத்தை பற்றியும் வர்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவகூதி அம்மா பிரார்த்தனை பண்ணுறா. இப்படி காலத்தை பற்றியும் பக்தியை பற்றியும் கேட்ட அந்த தேவகூதி அம்மா பார்த்து மேலே மந்தஹாசத்துடன் தன் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறாராம் கபிலவாசுதேவன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பக்தி யோகோ பகுவிதா, இந்த ஒரு விதம் இப்படி தான் நீ பக்தி பண்ணணுன்றது கிடையாதுமா. ஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயத்தேன்னு ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் சொன்னார். நீ யார் அப்படின்னு நீ உணர்றதே பக்தி அப்படின்னார். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், உலகத்தில் பக்தின்னா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, அப்புறம் அவருடைய கதைகளை கேட்குறது, அப்புறம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது, அவரை நினச்சிட்டு இப்படியே ஸ்மரிச்சுட்டே இருக்கிறது, இது பக்தின்றோம். அதனால் பக்தின்றது இன்னதுன்றது கிடையாது. இந்த பக்தி பலவிதமாக இருக்குது. அவைகள் என்ன, எப்படிலாம் பக்தி பண்ணணும், எத்தனை விதமான பக்தி இருக்குதுன்னு எல்லாத்தையும் மேலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் தான் எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு பக்தி பண்ணுறது, அப்புறம் தம்பமாக பண்ணுறது, எல்லார் முன்னாடியும் பார்த்தா அப்படியே தான் பக்தன்ற மாதிரி எல்லாரும் பார்க்கும்போது எப்படி இன்னும் கூட ராமர்கிட்டையோ கிருஷ்ணர்கிட்டையோ பாண்டரங்கன்கிட்டையோ இன்னும் கூட நிறையா பூஜை பண்ணுறது. யாரும் இல்லைன்னா அதான் போதும் போப்பா அப்படின்னு தீபராதம் காமிச்சிட்டு வீட்டை மூடி வைக்கிறது. அப்புறம் யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுறது, இத்தனை நாளாக சுவாமி ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு பாரு நான் இன்னும் இப்படியே திண்டாடிட்டு இருக்கேன் வாடகை வீட்டில். அவன் பாரு ஒன்றுமே இல்லை, சுவாமியை போனால் கன்னத்தில் கூட போட்டுக்க மாட்டேங்கிறான், ஆனால் சௌக்கியமாக பெரிய பெரிய கார்லேயும் சொந்த வீட்டில் இருக்கான் அப்படின்னு பொறாமப்படுறது. அடிக்கடி தேவையே இல்லாமல் கோவப்படுவானா. இப்படி சுவாமி மேலே பக்தி பண்ணிட்டே இப்படிலாம் இருப்பான். அப்புறம் அவனுக்கு சுயநலமாக இருக்கிறது, எல்லாத்தையும் தனக்கு வேணும்னு எடுத்து வச்சுக்கிறது. பேத புத்தியோடு இருக்கிறது, தனக்கு ஒருத்தர் வேண்டியவா வேண்டாதவா அப்படின்னு பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் பகவான் தானே இருக்கான் அப்படின்னு நினைக்காதபடிக்கு இப்படி பேத புத்தியோட இப்படிலாம் ஒரு ஜீவன் இருக்குது பக்தி பண்ணிட்டு. அப்படி ஒரு பக்தன் இருந்தான்னா பகவான் என்ன சொல்கிறான்னா, அவனையும் பக்தான் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறான், போனால் போகிறது பரவாயில்லன்னு. அதுக்கு தாமச பக்தி அப்படின்றாராம். இது என்னென்னா, தாமச பக்தன் இவன் ஏதோ பகவான் சேர்த்துக்கணுமேன்னு கருணையோடு சேர்த்துக்கிறாராம். நீ பகவத் பக்தி பண்ணிட்டு இந்த மாதிரி நீ இருந்தான்னா அவன் வருத்தப்படுவானா முதல்ல. அதனால் இப்பேற்பட்ட என் பக்தனாக இருந்தன்னு நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஆனால் உனக்குள்ள நிறையா பக்தி பண்ணணும், இன்னும் உன் வாசனையானது அழியணும், போனால் போகிறது உன்னையும் நான் பக்தனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இப்படி எவன் ஒருத்தன் இந்த குணங்களோட பகவான்கிட்ட பக்தி பண்ணுறானோ அந்த ஜீவன் அதுக்கு தாமச பக்தி அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக ஒரு ஜீவன், அந்த ஜீவன் பண்ணக்கூடிய பக்தி என்னன்னு சொல்கிறார். இந்த ஜீவன் எப்படி இருக்கான்னா, ஏமாற்ற மாட்டான், ஆனால் இவனுக்கு ஐஸ்வர்யம் பொருள்லாம் நிறையா வேணும், தான் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும், தனக்கு நிறைய புகழெலாம் வரணும், ஆனால் ஏமாற்ற மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் தன்னை ப்ராபகண்டா பண்ணிட்டு தன்னுடைய கீர்த்தியும் உலகத்தில் எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு இருந்துட்டு தனியாக தனக்கும் சேர்த்துண்டு இப்படி விக்கிரகாதி ஆராதனங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ராஜச பக்தன் அப்படின்னு சொல்கிறார் பிரபு. கடைசியாக உத்தமமான ஒரு பக்தன் இருக்கானா. அவன் யாருன்னா, உலகத்தில் எந்த விஷயமும் அபேட்சை இல்லாதபடிக்கு
என்னிடத்தில் அச்சஞ்சலமான ஆசை, அச்சஞ்சலமான பக்தியை பண்ணிக்கொண்டு எல்லோருக்கும் நல்லதை பண்ணிட்டு எல்லாரும் தனக்கு வேண்டியவாளாக நினச்சி எல்லா இடத்துலையும் பகவானை பார்த்துண்டு தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காமல் சுயநலமற்று என் மேலே ஆசை வச்சுட்டு இப்படி ஆராதனை பண்ணுறாளே அவள் தான் உத்தம பக்தாள். அதுக்கு சாத்விக பக்தி அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்படி 3 விதமான பக்தர்களை பற்றி சொல்லி இந்த பக்தி எப்படி வரும், என்ன பண்ணினா வரும்னு அம்மா கேட்டாலோன்னு அதுக்கு பதில் சொல்கிறாராம். அம்மா, இந்த பக்தி வரத்துக்கு சுலபமான வழி என்னன்னா, என்ன நீ அனவரதமும் மனசில் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். இதுதான் உண்மையான பக்தி. அனவரதம்னா அரவரதமும். நீ முழிச்சுட்டு இருந்தன்னா பகவத் ஸ்மரணையோட தான் உன் வாழ்க்கையை நடத்தணும். அப்படி இருக்கணும். அப்படி இருக்க முடியலையேன்னு கேட்டேன்னா அதுக்கு முக்கியமான சாதனம், அடிப்படை, ரொம்ப 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 முக்கியமானது எதுன்னா பகவானுடைய குணகணங்களை கேட்கறது, பிரவச்சனம் கேட்கறது தான். அதனால தானே எங்கே பார்த்தாலும் பிரவச்சனம் 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 பிரவச்சனம்னு எல்லா இடத்துலையும் பிரவச்சனம் ஏன் வைக்கிறோம்? பாகவத சப்தாகத்தில் பார்த்தா பாராயணம் ஸ்ரவணம் பண்ணணும், அடுத்தது பிரவச்சனம் ஸ்ரவணம் பண்ணணும். ஏன் ஸ்ரவணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கன்னா, ஸ்ரவணம் சுலபமானதும் கூட. அதை நீ பாக்கி எந்த விஷயமா இருந்தாலும் சரி சில நேரம்க்கு அப்புறம் பண்ண ஆரம்பித்தா அது அந்த இந்திரியத்துக்கு சோர்வு வந்துடும். இப்போ பிரவச்சனம் பண்ணுறவால 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்புறம் வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும், சோர்வு வந்துடும். ஆனால் நீ 24 மணி நேரம் 365 நாளும் கேட்டேன்னா உனக்கு அந்த ஸ்ரவணத்தில் மாத்திரம் சோர்வு வரவே வராது. அதனால் நீ என்ன அனவரதமும் நினைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன பண்ணணும்னா, நீ என்னுடைய பகவத் குணத்தை கேளு. இதை கேட்டுட்டே இருந்தேன்னா உன் மனசு பகவன் மயமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற. எப்படி ஒரு நதியானவள் கிளம்பி எப்படி சஞ்சாரம் பண்ணி அங்கங்கே சுற்றி தெளிஞ்சாலும் தன்னுடைய பிறப்பு இடமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்துக்கு எப்படியோ சேர்ந்துடுறாளோனோ, அதே போல் நீ எங்கே பிறந்தாலும் என்ன ஆனாலும் நீ பகவத் பக்தி மாத்திரம் பண்ணிட்டு பகவானை புரிஞ்சுட்டேன்னா நீ எங்கேருந்து அப்பேற்பட்ட பிரபு அகண்டமாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்துலேருந்து தானே இந்த பக்தியானவள் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த சாத்விக பக்தின்னு சொன்னாரே அதனுடைய லட்சணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த 3 விதமான பக்தர்கள் இருந்தாலும் இதில் சாத்விக பக்தன் தான் உத்தமமானவன், எனக்கு பிடித்தவன். அப்பேற்பட்ட அவன் என்னிடத்தில் எப்படி பக்தி பண்ணுறான், எதுக்கு பக்தி பண்ணுறான்னா நான் வேணுன்றதுக்காக பக்தி பண்ணுறான். அப்படி நான் வேணுன்றதுக்காக பக்தி பண்ணுற அவனுக்கு என்னுடைய ஸ்மரணையானது அவனுக்கு வந்துடுறது. அப்படி அந்த ஆனந்தத்தில் அவன் தெளிஞ்சு இருக்கும்போது போய் அவன்கிட்ட போய் வைகுண்டம் வேணும்னாலும் வேண்டான்னு சொல்லிடுவானா. வைகுண்டம் 4 விதமாக இருக்குது. சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீப்பியம், சாயுஜ்யம்னு 4 விதம். சாலோக்கியம்னா வைகுண்ட லோகத்துக்கு போகிறது, சாரூப்பியம்னா பகவானுடைய ரூபத்தை அடையிறது, சாமீப்பியம்னா பகவானு கிட்டக்க போகிறது, சாயுஜ்யம்னா பகவானோட 2 கலந்துறது. இப்படி சதுர்விதமான வைகுண்டத்தை கொடுத்தா கூட அந்த சாத்விக பக்தன் என்ன சொல்லுவான்னா, பிரபு எனக்கு இது வேண்டாம், உன்னுடைய ஸ்மரணையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பக்தி பண்ணக்கூடியவன் தான் உத்தம சாத்விக பக்தன்னு அந்த சாத்விக பக்தனுடைய லட்சணத்தை புனச்ச ஒரு தடவை சொல்கிறார். இப்படி பக்தாளுடைய லட்சணத்தெல்லாம் சொல்லி ஒரு பக்தனாக ஆகணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான் தன் வாக்குனால சொல்கிறாளாம். முதல்ல என்னிடத்தில் ஆசை, ரொம்ப அளவுக்கு அடைந்த ஆசை வச்சுக்கணும் என்னிடத்தில். அப்புறம் நீ என்னை குறித்து நான் அர்ச்சனை பண்ணணும், எனக்கு பூஜை பண்ணணும். அப்புறம் என் சொரூபமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் என் சொரூபமாக பார்க்கணும். என் சந்நிதிக்கு அடிக்கடி என்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்னை பற்றின விஷயத்தில் ஈடுபடணும். என் சந்நிதியில் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த உலகம் முழுக்க நான் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பார்க்க ஆரம்பிக்கணும். வைராக்கியத்தோடு இருக்கணும். ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள முயற்சி பண்ணிகிட்டே வரணும். அப்புறம் உன்னுடைய பெரியவராக இருக்காளே மகான்களை, அவர்களை பார்த்து பூஜ்யதா புக்தியோடு அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், அவருக்கு வேணுங்கிற கைங்கரியத்தை பண்ணணும். உன் சமத்தில் இருக்கா பார்த்தியா, அவளை பார்த்து சந்தோஷப்படணும். எதுவுமே தெரியாத ஜனங்கள், கஷ்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள், இந்த மாதிரி இருக்கிறவாளை பார்த்து தயையோடு இருக்கணும். இதெல்லாம் பக்தியோட லட்சணம்னு சொல்கிறாராம். பக்தினா நம்ம சும்மா பகவான் குறித்து பண்ணிகிட்டே இருக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, அப்புறம் பஜனை பண்ணுறது, இதுண்டி பக்தி இல்லை. நற்குணங்களோடு இருக்கிறது சேர்த்து சொல்கிறார். இந்த குணங்கள் இல்லைன்னா பகவான் திரும்பி கூட பார்க்க மாட்டாரா, அப்படி சொல்கிறார். எல்லோருக்கும் சகாயப்படணும், சுயநலமாக இருக்கக்கூடாது, அப்புறம் நிறைய வைராக்கியத்தோடு இருக்கணும், அப்புறம் எல்லாருக்கும் சஹிருதயத்தோட கருணையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். இத்தனையும் சேர்த்து தான் இந்த பக்தி லட்சணத்தை சொல்லிட்டு வரார். இப்படிலாம் இருக்கணுமா ஒரு பக்தன். இப்படி அந்த பக்தன் தன் மனசு உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்திரமாக இருக்கக்கூடிய மனசு
வெளியில் இருக்கக்கூடிய இந்த இந்திரியமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் இவை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தன் வசத்துக்கு கொண்டு வந்து அதனுடைய அதீனமாக இல்லாதபடிக்கு தன் வசத்தில் வச்சுட்டு இருக்கணுமா அந்த பக்தன். இப்படிலாம் இருக்கிறவன் தான் இப்படி அந்த மாதிரி வசத்துக்கு கொண்டு வந்து இப்படி இதெல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தேன்னா இந்த பக்தியானது உனக்கு சித்தியடைவா. உடனே வரலன்னு நினைக்காத, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுக்கு பிரயத்னப்பட்டுட்டே வரணுமான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு சாதனையை சொல்லி கொடுக்குறாரு மேலே. எது முக்கியமான சாதனை அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்கிறார். தன் வாக்குனாலே சொல்கிறார். இந்த நாம சங்கீர்த்தனம் நாமத்தை மாத்திரம் பிடிச்சுட்டோமே ஆனால் அது எப்படின்னா தாரையாக நம்ம மனசு அங்கே இங்கேயும் போகாதபடிக்கு அது பார்த்துன்றோம். அதுக்கு தான் நாமஜபம் பண்ணுன்னு போதேந்திரால் ஒரு நாளைக்கு 1,08,000 ராமநாமம் சொல்லாமல் ஆகாரம் சாப்பிட மாட்டார். மகாபிரபுவோட சரித்திரத்தில் பார்த்தேன்னா ஹரிதாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் 1,00,000 பகவன் நாமம் சொன்னாதான் ஆகாரம் எடுத்துப்பாரா, தூங்குவாராம். அப்படி இருந்தார் அவர். அவருக்கு என்னென்னா நாமம் சொல்கிறது, கொஞ்சம் சாப்பிட்றது, தூங்குறது, கொஞ்ச நேரத்துக்கு சரீர தர்மத்துக்காக தூங்குறது, திருப்பி நாமம் சொல்கிறது, வேறு எந்த விவகாரமும் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுவும் உலகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி தான்னு பெரிய கிரந்தங்கள்லாம் பண்ணி எதுவுமே பண்ணல. எல்லாரிடத்துலையும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு இதை தான் வந்து சொல்லுங்கன்னு எல்லாருக்கும் சுலபமாக இருக்கக்கூடிய பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் உன்னை வந்து என்ன பண்ணணும்னா இது அங்கே இங்கே போகாதபடிக்கு பகவானுடைய திருவடியில் உன் மனசு இருந்து நீ பக்தி பண்ணுறதுக்கு இது ஒரு மிக 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 முக்கியமான சாதனை. அதனால் நாமத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு பக்தன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி 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 தூக்கத்தில் கூட நாமஸ்மரணமானது இருந்து இப்படி தன்னை ட்ரெயின் பண்ணிட்டான்னா அந்த பக்தனை பற்றி அவன் கவலைப்பட வேண்டாம், தீர்மானமாக அவன் வந்து என் திருவடியை அடைஞ்சிருவான் அப்படின்னு இந்த நாம சங்கீர்த்தனத்தை முக்கிய சாதனமாக சொல்கிறார். இந்த உலகத்தில் எப்படி வாசனையானது வாயு, அந்த காற்று அதை சகாயத்தை வச்சுட்டு அங்கங்கே போகக்கூடிய வாசனை நேராக கொண்டு வந்து அந்த மூக்கில் கொண்டு உள்ளே தள்ளுறதோன்னும். அப்போ என்ன பண்ணுறது, அந்தோடைய வாசனையோடைய அந்த தன்மையானது இந்த மூக்கில் இந்த வாயு சகாயத்தினால அது கொண்டு போய் தள்ளி ஆனந்தத்தை அடையிறதோன்னும். அதே போல் என்னென்னா இந்த பக்தி அப்படின்ற இந்த விஷயத்தை என்னென்னா இந்த ஆனந்தம் பரமானந்தம் அப்படின்ற விஷயத்த இந்த யோகமும் பக்தியும் என்ன பண்ணுறதுன்னா அப்படி கொண்டு போய் நம்ம மனசுக்குள்ளே உள்ளே தள்ளி விட்டுறது. அப்படி தள்ளி விட்டு அதை முகரும் போது எப்படி ஒருத்தனுக்கு ஆனந்தமாக இருக்கும், அதே போல் இந்த யோக மார்க்கமும் பக்தி மார்க்கமும் இந்த பரமானந்தத்தை கொண்டு போய் இந்த மனசுக்குள்ளே தள்ளுறதுனால ஒரு ஜீவன் அப்படி ஒரு ஆனந்தத்தை அடையிறான். அதுக்கு முக்கியமாக இந்த யோகமும் பக்தியும் இருக்குமா அப்படின்னு சொல்கிற. இத்தனையும் சொல்லிவிட்டு இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக், அது கான்ட்ரவர்ஷியலான டாபிக் இல்லை, யதார்த்தம் தான். ஆனால் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா உலகத்தில் எங்கேயும் அகண்டமாக எல்லா இடத்துலையும் எல்லா ஜீவன்களையும் நான் இருக்கேன். இப்படி எல்லா இடத்துலையும் என்னை பார்க்குறத விட்டுட்டு ஒரே ஒரு விக்கிரகத்தில் மாத்திரம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துன்னு உட்காண்ட்ருக்கா. இப்படி பார்க்குறது என்ன கேட்டேன்னா இது ஒரு அதமும் தான் நான் சொல்லுவேன். எப்படி நான் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு, எல்லா இடத்துலையும் என்னை பார்க்குறத விட்டுட்டு என்னையே ஒரு இடத்துக்குள்ளே அடைக்கணும், இந்த விக்கிரகத்துக்குள்ளே அடைச்சுட்டு எல்லாரும் பக்தி பண்ணுறா. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்கிறாரா, நான் அப்படி இல்லை, இந்த விக்கிரகத்தில் மாத்திரம் இல்லை உலகம் முழுக்க இருக்கேன். ஏன் இந்த விக்கிரகத்தை மாத்திரம் பிடிச்சி நீ வா இப்படி இதில் வேண்டி ஆராதனை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரா. இவருடைய என்னன்னா நீ விக்கிரகம் விக்கிரகம் விக்கிரகம்னு விக்கிரகத்தை ஆராதனை பண்ணுறதை விட நீ அதுலேருந்து வெளில வரணும், எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கோ, எண்ணத்தை வச்சுட்டே விக்கிரக ஆராதனை பண்ணணும்னு அபிப்பிராயப்படுவது போல் அவர் பேசுகிறார் மேலே. இவர் ஏன் இந்த விக்கிரக ஆராதனத்தை இப்படி சொல்கிறார் அப்படின்னா, நீ விக்கிரகத்தில் ஒண்டி தான் நான் இருக்கேன்னு வச்சுட்டு எங்கேயுமே நான் இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவாள்லாம் நீ ஹிம்சை பண்ணிட்டு இது ஒண்டி தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி இருந்தேன்னா நான் அந்த விக்கிரக ஆராதனத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றது போல சொல்கிறாராம் கபிலவாசுதேவன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, விக்கிரக ஆராதனம் பண்ணிண்டே அப்படியே நம்ம எல்லாரிடத்துலையும் பகவான் இருக்கான்ற ஒரு எண்ணத்தோடு நம்மளிடாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தின்னு மேலே வரணும்னு சொல்ல வர்றார். இந்த உலகத்தில் பார்த்தா 90% எல்லாம் விக்கிரக ஆராதனை தானே பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு 10% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஞான வழியில் போயிட்டு இருக்கா. இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். இப்படி விக்கிரக ஆராதனை பற்றி அப்படி சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எது பரியந்தம் சர்வத்திர என்னை பார்க்கறதுக்கு உள்ள அந்த சக்தி அதனுடைய எண்ணம் உனக்கு பரிபூர்ணமாக வரலையோ அதுவரையும் உனக்கு விக்கிரக ஆராதனம் தான் கதி, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ அதிலே இருந்துடக்கூடாது, இதுலேருந்து வெளில வரணும்.
இது எல்லா இடத்துலையும் அகண்டமாக என்ன பிரம்ம தரிசனம் பண்ணுறது தான் உண்மை, அதுதான் கரெக்ட், அதுதான் சரி, அதுதான் முடிவு. அதுக்கு நீ வரணும், அதுக்கு நீ வர பரியந்தம், உனக்கு அது பரிபூர்ணமாக ஆகாத பரியந்தம் நீ விக்கிரக ஆராதனம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுக்கு அபயம் கொடுப்பது போல. அதனால் விக்கிரக ஆராதனம் பண்ணணும்னு சொல்லிட்டார். இப்போது ஏன் அப்படி சொன்னார்னா, இப்படி விக்கிரக ஆராதனத்திலே நம்ம உட்காண்டக்கூடாது, இதுக்கும் மேலே அகண்டமாக பிரம்மத்தை பார்த்து நம்ம பிரம்மத்தோட இரண்டரை கலக்கணுன்றது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். அதை சொல்ல வரும்போது இப்படி நம்மளை சொல்கிறாராம், இப்படி விக்கிரக ஆராதனையிலே நீ இருந்துடக்கூடாது அப்படின்றது போல் சொல்கிறார். இவர் திரும்ப 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 இந்த கபிலர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் என்னுடைய ஸ்வரூபம், எல்லாம் என்னுடைய ஸ்வரூபம்னு நீ பார்த்துட்டு அந்த எண்ணத்தை வச்சுட்டே நீ பூஜை ஆராதனை எல்லாம் பண்ண ஆரம்பி. அப்போ தான் உன்னால் இதுலேருந்து வெளில வரக்கூடிய. நீ விக்கிரக ஆராதனை பண்ணி இதில் ஒண்டி தான் சுவாமி இருக்காருன்னா மற்ற இடத்துல நீ அலட்சியப்படுத்துவ, அவளை ஹிம்சப்படுத்துவ அப்படின்னும் போது இது சரி கிடையாது அப்படின்றார். எல்லா இடத்துலையும் பகவானை பாரு, எல்லாரையும் மதிக்கணும், யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் கருணையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், இதை வளர்த்துட்டே நீ விக்கிரக ஆராதனம் பண்ணு. அப்போ தான் உன்னால் இதுலேருந்து எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்க முடியும்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இப்போ கடைசியாக என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன், ஆனால் உனக்கு தெரியாத காரணம் மாயை. இந்த மாயையிலேருந்து நீ தாண்டி வரணும், எல்லா இடத்துலையும் பகவத் சாநித்தியம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு தேவகூதிக்கு சொன்ன உடனே, அப்பா நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நன்னா இருக்குது, நீ சொல்லும்போது ஏதோ அனுபவத்துக்கு வந்தா மாதிரி இருக்கே தவிர, ஆனால் நடைமுறைக்குன்றது அனுபவத்துக்கு வருதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்கேப்பா. இப்படி உன்னோட சாநித்தியம் இருக்குதுன்னு சொல்கிறியே, அப்படி ஏதாவது உன்னுடைய சாநித்தியம் முன்ன பின்ன இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுலையாவது நீ உன்னுடைய சாநித்தியம் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படியே தான் இருந்தால் எனக்கு சொல்லு அப்படின்னு உடனே பகவான் சொல்கிறாராம், இதில் கூடுதல் குறைச்சல்னு கிடையாது, ஆனால் சில சில காரணங்கள்னால ஒவ்வொரு இடத்துல என்னுடைய சாநித்தியமானது நிறையா இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். அம்மா, இந்த உலகத்தில் முழுக்க பார்த்தேன்னா அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது தான். ஆனால் இந்த அசையா பொருளை விட அசையும் பொருளில் என்னுடைய சாநித்தியமானது நிறையா இருக்குது. ஏன்னா அது அங்கங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, அதனால் அதில் என்னுடைய சாநித்தியம் நிறையா இருக்குன்னு நீ அதில் அப்படி தியானம் பண்ணுமா அப்படின்னா. அதை விட உண்டோன்னா, அந்த அசையும் பொருளே நீ பார்த்தேன்னா இந்த எல்லா விஷயத்தையும் கிரகிச்சுண்டு இந்த காமத்தினாலையும் கோமத்தினாலையும் பயத்தினாலையும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஜந்துக்களில் என்னுடைய சாநித்தியம் நிறையா இருக்குது. நீ அப்படி பகவத் சாநித்தியம் இருக்குது, நீ என்னை அந்த ஜந்துக்களில் என்னை நீ பார்க்கலாம், என்னுடைய அம்சம் நிறையா இருக்குது பார்க்கலாம் அப்படின்ன உடனே, அதை விட உண்டோமான்னா அந்த ஜந்துக்களை விட இந்த மனுஷர்கள்னு இருக்காளே, இது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறதுக்கு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் தத்துவங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு மனுஷ சிருஷ்டியானதே, இந்த மனிதர்களுக்குள்ள என்னுடைய அம்சம் சாநித்தியமானது நிறையா இருக்குது, அதை நீ தியானம் பண்ணுமா அப்படின்னு. அதை விட உண்டோ அப்படின்னு திரும்ப கேட்குறாளாம். ஆமாம்மா, அந்த மனுஷர்களையும் இந்த 4 வர்ணாசிரமத்துக்குள்ளே இருக்காளே, பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைஷ்ய தர்மம், சூத்ர தர்மம்னு இதில் இருக்கிறவர்கள்கிட்ட, இந்த தர்மத்தை அவலம்பிச்சிருக்கிறவர்கள்ட்ட என்னுடைய அம்சம் சாநித்தியமானது இருக்குமா? அவளை நீ பகவத் ஸ்வரூபமாக பாரு. அதை விட உண்டோன்னா, அதை விட உண்டுமா? அதுலேயும் என்ன என்னுடைய தர்மத்தை சொல்லிக்கக்கூடிய, வேதத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வேதோக்த தர்மத்தையும் சொல்லக்கூடிய அந்த பிராமண தர்மம்ன்றது ரொம்ப உயரமா. அந்த தர்மத்தில் யாரெல்லாம் இருக்காலோ அவர்கள்கிட்ட என்னுடைய அம்சமானது சாநித்தியமானது நிறையா இருக்குது, அவர்களை நீ பகவத் ஸ்வரூபமாக பாடுன்னா. அதை விட உண்டோன்னா, அந்த பிராமணர்களையும் சும்மா அந்த குலத்தில் ஒண்டி பிறந்து இல்லாதபடிக்கு பகவத் அந்த வேதத்தை கற்றுண்டு பகவத் பரமாக யார் வேதத்தை பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய யார் வேதத்தை கற்றுக்கிறாலோ அவர்கள்கிட்ட என்னுடைய அம்சம் சாநித்தியமானது நிறையா இருக்குமா, அவள்கிட்ட நீ பகவத் ஸ்வரூபமாக பாருன்னா. அதை விட உண்டோன்னா, அதை விட உண்டுமா? அந்த வேதம் தான் கற்றுக்காமல் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தையும் யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவர்கள்கிட்ட என்னுடைய அம்சமானது ஜாஸ்தி இருக்குன்னா. அதை விட உண்டோன்னா, அதை விட உண்டு. தான் கட்டிந்தது வெறும் தனக்கு மாத்திரம் வச்சுக்காம எல்லோருக்கும் யாரு நாடு நாடா ஊர் ஊரா போய் இந்த பகவத் தத்துவத்தையும் வேதத்தையும் பிரவச்சனங்களையும் யார் பண்ணி எல்லாரையும் உத்தாரணம் பண்றாலோ அவர்கள்கிட்ட தான் என்னுடைய அம்சமானது ஜாஸ்தி இருக்கு. அப்படி அவர்கள்கிட்ட நீ பாருன்னா. அதை விட உண்டோன்னா, அதை விட உண்டுமா? என்னன்னா, இத்தனையும் பண்ணி எல்லா பலன்களும் அவளுக்கு சேர்றது ஒன்றும், இத்தனை சௌக்கியம் சுகம் எல்லா புண்ணிய பாபங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாம் சர்வ
சர்வம் தத்சத்து வாசுதேவார்ப்பணமஸ்து அப்படின்னு அந்த வாசுதேவ அர்ப்பண புத்தியில் யார் தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இந்த உலகத்திலேருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காலோ அப்பேற்பட்ட மகான்கள் கிட்ட தான் என்னுடைய அம்சமானது பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லினோடனே இத்தனை நேரம் கேட்டுன்ற தேவகூதி, அப்போ நம்ம எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னா, ஆமாம்மா அவசியம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா, அப்படியா அப்போ நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் அப்பாவுக்கு சிஸ்ரூஷை பதி சிஸ்ரூஷை அப்படின்னு எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் பண்ணியிருக்கேன், அதுவும் ஒரு தபஸ் தானே, அது எனக்கு சேர்ந்துருத்தேன், அதையும் நான் வாசுதேவார்ப்பணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம்மா அவசியம் பண்ணணும், அதையும் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் மேலே ஒரு பஞ்சபாத்திரத்தையும் துளசியும் எடுத்துன்னு வாங்குவோன்னா குடுகுடுன்னு போய் தேவகூதி அம்மா எடுத்துன்னு வந்துட்டாலாம். எடுத்துன்னு எப்படி இருக்காருன்னா, பகவான் இப்படி கீழே உட்காந்துட்டு இருக்கார், எழுத்தாப்புல தேவகூதி அம்மா உட்காந்துருக்காளாம். இப்படி கையில் வச்சுட்டு காயன வாச்சா மனசேந்திரேர்வா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு சர்வம் தத்சத்து வாசுதேவார்ப்பணமஸ்துன்னு அங்கே உள்ள பூஜையில் இருக்கிற சால கிராமத்தில் கொண்டு போடுன்னு சொல்லுவான்னு பார்த்தா, சர்வம் தத்சத்து வாசுதேவார்ப்பணமஸ்துன்னு தன்னை கையை நீட்டுறாராம் அந்த கபில வாசுதேவன். அந்த கையை நீட்டின உடனே அந்த அம்மாவுக்கு இத்தனை நேரம் பகவான்னு தெரியும், எல்லாத்தையும் கேட்டால் உபதேசம் கேட்டால், ஆனாலும் தன் புத்திரன் புத்திரன் புத்திரன்னு இருந்துகிட்டே இருக்கான் மனசில். இப்படி கையை நீட்டின உடனே அவளுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. நீ எப்பேற்பட்ட பிரபு, சர்வத்தையும் உன்கிட்ட அர்ப்பணம் பண்ணுற பிரபு, என் வயத்தில் பிறந்தியே அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் நடுங்கி அந்த ஜலத்தை விடமாட்டேங்கிறாளாம். உடனே அந்த வாசுதேவன் சொல்கிறாராம், அந்த எந்த நீ என்னுடைய அப்பா உன்னுடைய பர்த்தா ஸ்ரத்தையா எந்த சால கிராமத்தில் பூஜை பண்ணாரோ அந்த சால கிராமத்தில் இருக்கிற அதே வாசுதேவன் தான் நான், நீ அங்கே போய் விடணுன்ற அவசியம் இல்லை, என் கையில் விடு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கையில் விட்டு அப்படியே கண்ணும் கண்ணீரமாக பார்க்குறாளாம். என்னதான் இருந்தாலும் இது பகவான்னு தெரிஞ்சாலும் கூட இப்படி பகவத் ரூபத்தில் தன் குழந்தை இப்படி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் அவளுக்கு தோன்றது. அப்படி சர்வம் தச்சது வாசுதேவார்ப்பணமஸ்துன்னு கபிலருக்கு சமர்ப்பணம் பண்ணுறாளாம் அந்த தேவகூதி. இப்படி அம்மா கொடுத்த அந்த ஜலத்தை வாங்கிட்டு பிரபு எல்லாம் தன்கிட்ட வாங்கிட்டாராம். வாங்கிட்டு மேலே இன்னும் கூட சில விஷயங்கள் சொல்கிறாராம். அந்த கண்ணுங்க நீர்மா இருக்க தேவகூதியை பார்த்து, அம்மா நீ 2 கேள்வி கேட்டியோன்னோ, பக்தியை பற்றி கேட்ட, பக்தியை பற்றி சொல்லிட்டேன், அடுத்தது இந்த காலத்தை பற்றி சொன்னியோன்னோ, மேலே இந்த காலத்தை பற்றி ஆரம்பிக்கிறேன். இந்த காலம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குமா, அதுதான் இந்த மாயை உண்டான உடனே முதல்ல உண்டானது. இந்த காலத்தை வச்சுருந்தான் எல்லாம் இப்படி சலிச்சுட்டே இருக்கு. பிரம்மதேவன் பரியந்தம் இந்த காலம்தான். இந்த காலஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த பிரபுவுக்கு இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன், இவன் இந்த சமயத்தில் இவனுக்கு கருணை பண்ணணும், இவனுக்கு கருணை பண்ணக்கூடாது, இவனுக்கு இது பண்ணணும்னு கிடையவே கிடையாது. பகவானுடைய சங்கல்பத்தினால அந்த காலமானது நகர்ந்துட்டே இருக்கும், யாருக்காகவும் நிற்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இந்த காலஸ்வரூபி அப்படி ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது இந்த காலம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஜீவனானவன் அவன் செஞ்ச பாப பலன்லாம் எப்படி அனுபவிக்கிறான்னா, காலரூபியாக இருந்துட்டு அவனுக்கு அந்த பாப பலனை எப்படி கொடுக்கறதுனா, இந்த காலம் ரோக ரூபமாக அந்த உடம்புக்குள்ளே தள்ளி அவனை மிருத்யுவல்லையும் கொண்டு போய் அவனை நாசம் பண்ணுறது. அந்த பாபமானது என்ன பண்ணுறதுன்னா, இந்த காலம் அந்த பாபத்தை எடுத்துன்னு ரோக ரூபமாக ஒரு மனுஷனுக்கு கொடுத்து அந்த ரோகத்தினால் அவன் கஷ்டப்பட்டு கடைசியில் மிருத்யுவல்லையும் போய் அவனை அழிக்கிறதுமா. இதுதான் இந்த காலத்தினுடைய சுபாவம். பாபமும் இப்படி பாவத்தை பண்ணுற மாதிரி புண்ணியமும் பண்ணணும். இப்படி புண்ணியத்தினால சௌக்கியத்தை கொடுக்கும், பாபத்தினால ரோகம் கஷ்டங்கள் இத்தியாதிகள் இவ எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால இந்த காலத்துக்கு வேண்டியவன் வேண்டாதவன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றார். முன்பு சொன்னது போல தான் சொல்றார். இந்த காலத்துக்கிட்ட இருக்கிற பயத்தினால தான் காலஸ்வரூபியா பகவானை பார்த்து தான் சூரியன் உதிக்கிறார், வாயு வீசுறது, சந்திரன் உதிக்கிறார், அதாவது அங்கங்க இருக்க சமுத்திரம் எல்லாம் தாண்டாம இருக்கு. இந்த காலத்தினுடைய பயத்தினால தான் அந்தந்த ருத்துக்கள் அந்தந்த பூக்கள் பூக்கிறது, அந்தந்த பழங்கள் பழுக்கிறது, எல்லாமே இந்த காலத்து மேலே வச்ச பயத்தினால தான். அதாவது அப்படியே எல்லாம் சஞ்சாரம் ஆயின்னு இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த காலம்தான் காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றார். பேர்பட்ட காலம், இந்த காலமே பகவத் ஸ்வரூபம். இந்த காலம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் ஆதின்னு ஒன்று இருக்குது, அந்தம்னு ஒன்று இருக்குது. இந்த காலம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் ஒரு மனிதனானவன் பிறக்கிறான், இப்போ சாகரான், திருப்பி பிறக்கிறான், திரும்ப சாகரான். அதுதானே இந்த மனுஷனுடைய ஆதி அந்தமாக இருக்குது. இந்த காலம் மாத்திரம் இல்லைன்னா ஆதியும் கிடையாது, அந்தம் கிடையாது. அதனால இந்த காலத்தை வச்சு தான் இந்த உலகமானது இயங்கின்னு இருக்கு அப்படின்னு காலத்தை பற்றி அம்மா கேட்டதுனால இந்த காலஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவான் இந்த காலத்தை பற்றி வர்ணிச்சு மேலே இந்த பக்தி யோகமும் காலத்தை பற்றி வர்ணிச்சு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்சைகோனத்ரிம்சோத்யாயः
देवहूतिरुवाच लक्षणं महदादीनां प्रकृतेः पुरुषस्य च स्वरूपं लक्ष्यते मीशां येन तत् पारमार्थिकम् यथा सांख्येषु कथितम् यन्मूलं तत्प्रचक्षते भक्तियोगस्य मे मार्गम् ब्रूहि विस्तरशः प्रभो विरागो येन पुरुषः भगवन् सर्वतो भवेत् आचक्ष्व जीवलोकस्य विविधा मम संसृतिः कालस्येश्वररूपस्य परेषां च परस्य ते स्वरूपं बत कुर्वन्ति यद्धेतुः कुशलं जनाः लोकस्य मिथ्याभिमतेः अचक्षुषः चिरं प्रसुप्तस्य तमस्य नाश्रये श्रान्तस्य कर्मसु अनुविद्धया धिया त्वमाविरासीः किल योगभास्करः मैत्रेय उवाच इति मातुर्वचः श्लक्ष्णम् प्रतिनन्द्य महामुनिः आवभाषे कुरु श्रेष्ठा प्रीतस्ताम् करुणार्दितः श्रीभगवानुवाच भक्तियोगो बहुविधः मार्गैः भामिनि भाव्यते स्वभावगुणमार्गेण पुंसां भावो विभिद्यते अभिसन्धाय यो हिंसां दम्भं मात्सर्यमेव वा संरम्भी भिन्नदृग्भावम् मयि कुर्यात् स तामसः विषयान् अभिसन्धाय यश ऐश्वर्यमेव वा अर्चादावर्चयेद्यो माम् पृथग्भावः स राजसः कर्मनिर्हारम् उद्दिश्य परस्मिन् वा तदर्पणम् यजेत् यष्टव्यमिति वा पृथग्भावः स सात्विकः मद्गुणश्रुतिमात्रेण मयि सर्वगुहाशये मनोगतिः अविच्छिन्ना यथा गङ्गाम्भसोऽम्बुधौ लक्षणम् भक्तियोगस्य निर्गुणस्य ह्युदाहृतम् अहैतुकी अव्यवहिता या भक्तिः पुरुषोत्तमे सालोक्य सार्ष्टिसामीप्य सारूप्यैकत्वमपि उत दीयमानं न गृह्णन्ति विना मत्सेवनं जनाः स एव भक्तियोगाख्यः आत्यन्तिक उदाहृतः येनातिव्रज्य त्रिगुणम् मद्भावाय
उपपद्यते निषेवितेन अनिमित्तेन स्वधर्मेण बलीयसा क्रियायोगेन शस्तेन नातिहिंस्त्रेण नित्यशः मद्धिष्ण्य दर्शनस्पर्श पूजास्तुति अभिवन्दनैः भूतेषु मद्भावनया सत्त्वेन असङ्गमेन च महताम् बहुमानेन दीनानाम् अनुकम्पया मैत्र्या चैव आत्मतुल्येषु यमेन नियमेन च आध्यात्मिक अनुश्रवणात् नामसङ्कीर्तनाच्च मे आर्जवेन आर्यसङ्गेण निरहं क्रियया तथा मद्धर्मणो गुणैरेतैः परिसंशुद्ध आशयः पुरुषस्य अञ्जसाभ्येति श्रुतमात्रगुणं हि माम् यथा वातरथो घ्राणम् आवृङ्क्ते गन्ध आशयात् एवं योगरतं चेतः आत्मानम् अविकार्यत् अहं सर्वेषु भूतेषु भूतात्मा अवस्थितः सदा तमवज्ञाय मां मर्त्यः कुरुते अर्चाविडम्बनम् यो मां सर्वेषु भूतेषु सन्तम् आत्मानमीश्वरम् हित्वार्चाम् भजते मौढ्यात् भस्मन्येव जुहोति सः दिशतः परकाये माम् मानिनो भिन्नदर्शिनः भूतेषु बद्धवैरस्य न मनः शान्तिमृच्छति अहमुच्चावचैः द्रव्यैः क्रियया उत्पन्नया नघे नैव तुष्ये अर्चितोऽर्चायाम् भूतग्रामावमानिनः अर्चादावर्चयेत् तावत् ईश्वरम् माम् स्वकर्मकृत् यावन्न वेद स्वहृदि सर्वभूतेषु अवस्थितम् आत्मनश्च परस्यापि यः करोति अन्तरोदरम् तस्य भिन्नदृशो मृत्युः विदधे भयमुल्बणम् अथ माम् सर्वभूतेषु भूतात्मानम् कृतालयम् अर्हयेत् दानमानाभ्याम् मैत्र्याभिन्नेन चक्षुषा जीवाश्रेष्ठाः ह्यजीवानाम् ततः प्राणभृतः शुभे ततः सचित्ताः प्रवराः ततश्चेन्द्रियवृत्तयः
मूर्तयः तत्रापि स्पर्श वेदिभ्यः प्रवरा रसवेदिनः तेभ्यो गन्धविदः श्रेष्ठाः ततः शब्दविदो वराः रूपभेदविदस्तत्र ततश्च उभयतो दतः तेषाम् बहुपदाः श्रेष्ठाः चतुष्पादः ततो द्विपात् ततो वर्णाश्च चत्वारः तेषाम् ब्राह्मण उत्तमः ब्राह्मणेष्वपि वेदज्ञः ह्यर्थज्ञो अभ्यधिकस्ततः अर्थज्ञात् संशयच्छेत्ता ततः श्रेयान् स्वकर्मकृत् मुक्तसङ्गस्तदो भूयान् अदोग्धा धर्ममात्मनः तस्मात् मयि अर्पिताशेष क्रियार्थात्मा निरन्तरः मय्यर्पितात्मनः पुंसः मयि संन्यस्तकर्मणः न पश्यामि परम् भूतम् अकर्तुः समदर्शनात् मनसैतानि भूतानि प्रणमेत् बहुमानयन् ईश्वरो जीवकलया प्रविष्टो भगवानिति भक्तियोगश्च योगश्च मया मान व्युदीरितः ययोः एकतरेणैव पुरुषः पुरुषं व्रजेत् एतत् भगवतो रूपम् ब्रह्मणः परमात्मनः परं प्रधानं पुरुषम् दैवं कर्म विचेष्टितम् रूपभेदास्पदं दिव्यम् काल इति अभिधीयते भूतानां महदादीनां यतो भिन्नदृशां भयम् योऽन्तः प्रविश्य भूतानि भूतैः अत्यखिलाश्रयः स विष्णुवाख्यो अधियज्ञोऽसो कालः कलयतां प्रभुः न चास्य कश्चित् दयितः न द्वेष्यो न च बान्धवः आविशति अप्रमत्तोऽसो प्रमत्तं जनमन्तकृत् यद्भयात् वाति वातोऽयं सूर्यः तपति यद्भयात् यद्भयात् वर्षते देवः भगनो भाति यद्भयात् यद्वनस्पतयो भीताः लताश्चौषधिभिः सह स्वे स्वे काले अभिगृह्णन्ति पुष्पाणि च फलानि च स्रवन्ति सरितो भीताः नोत्सर्पति उदधिर्यतः
अग्निरिन्धे स गिरिभिः भूर्नमज्जति यद्भयात् नभो ददाति श्वसताम् पदं यत् नियमाददः लोकं स्वदेहं तनुते महान् सप्तभिरावृतम् गुणाभिमानिनो देवाः सर्गादिषु अस्य यद्भयात् वर्तन्ते अनुयुगं येषाम् वशये तच्चराचरम् सोऽनन्तोऽन्तकरः कालः अनादिः आदिकृतव्ययः जनं जनेन जनयन् मारयन् मृत्युनान्तकम् श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे कपिलोपाख्याने 39 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठलदास महाराज की जय।